2050 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் 45 கோடி பேர் உடல் பருமன் அல்லது அதிக எடை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. மனிதர்களுக்கு ஏற்படும் தேவையற்ற உடல் பருமனும் பெரிய அளவில் கவலையை ஏற்படுத்தி வருது. உணவு பழக்க வழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையால உடல் பருமன் அப்படின்றது ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. உடல் பருமன் அவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா சமீபத்துல மனிதர்களுக்கு உடல் சார்ந்து உண்டாகும் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையா விளங்குவது உடல் பருமன் தான் சொல்லப்படுது. த லான்செட் இதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் முடிவு இந்தியர்கள் மத்தியில புதிய அச்சத்தை எழுப்பியிருக்கு. அதாவது 2050 ஆண்டு வாக்குல இந்தியாவில் மட்டும் சுமார் 45 கோடிக்கும் அதிகமான மக்கள் அதிக உடல் பருமன் எடை கொண்டவர்களாக இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த வரிசையில சீனா முதலிடத்துல இருக்கு. சீனாவில் 62 கோடி பேர் அதிக எடை அல்லது பருமனான மக்கள் இருப்பார்களும் கணிக்கப்பட்டிருக்கு. 2021 ஆய்வின்படி ஏற்கனவே உலகில் நடுத்தர வயதில் 1 பில்லியன் அளவிலான ஆண்கள் மற்றும் 25 வயதிற்கும் மேற்பட்ட வயதுடைய 1 பில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் அதிக எடை மற்றும் பருமன் உடையவர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 18 கோடி அதிகமாகவும் இருந்திருக்கு. இதுல 81 பில்லியன் எண்ணிக்கையிலான ஆண்கள் மற்றும் 98 மில்லியன் எண்ணிக்கையிலான பெண்களும் இருக்காங்க. 2050 ஆண்டுல உலக அளவுல இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 380 கோடியா உயரக்கூடும் அப்படின்றதும் கணிக்கப்பட்டிருக்கு. அதுல 180 கோடி ஆண்கள் மற்றும் 190 கோடி அளவிலான பெண்கள் அதிக எடை கொண்டவர்களாக இருப்பார்களும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டது. இது இல்லாம 2050 ஆண்டு வாக்குல 5 முதல் 14 வயதுக்குட்பட்ட சுமார் 3 கோடி சிறுவர் சிறுமிகள் அதிக உடல் பருமனை கொண்டிருப்பார்கள் அப்படின்னும் 15 வயதிலிருந்து 24 வயதுக்குட்பட்ட பிரிவில் சுமார் 4 கோடி நடுத்தர வயதினர் அதிக உடல் பருமனை கொண்டிருப்பார்கள் அப்படின்றதும் கணிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.